ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். விஜய் அண்ணனோட தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் மக்களின் உரிமை, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு பற்றி தான் நம்ம சேனலில் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது பாருங்கள். இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுன்றதையும் யோசிச்சுக்கோங்க. அதுக்கோசம் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும். ஏன்னா விஜயன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக பண்ணுவார், மக்களுக்காக பண்ணுவார். கிட்டத்தட்ட இல்லை கோடிக்கணக்கான மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். விஜயனனுக்கு வெற்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, வறுமை இல்லாத தமிழ்நாடு, வறுமை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே தாவேகாவின் முக்கிய குறிக்கோள். தமிழகத்தில் உள்ள ஏழை குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் அனைத்தும் சென்று சேர்வது உறுதி செய்யப்படும். மேலும் அவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும். சுயதொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கப்படும். இந்த நடவடிக்கைகள் மூலம் அவர்களின் குறைந்தபட்ச ஆண்டு வருமானம் உறுதி செய்யப்படும். இரண்டாவது, கட்டணமில்லா மின்சாரம். நல்லா கேட்டுக்கோங்க. தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். மூன்றாவது, அனைவருக்கும் குடிநீர் அனைவருக்கும் குடிநீர்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 100% சுத்தமான குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். அனைவருக்கும் வீடு. கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் சொந்த வீடு பெறும் வகையில் 5 லட்சம் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அடுத்து 5வது பாயிண்ட் பார்த்துக்கோங்க. பட்டா முறைப்படுத்துதல். அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்கள் அனைவருக்கும் எந்தவித ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் அரசு பட்டா வழங்கப்படும். கல்வராயன் உள்ளிட்ட மலைப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தற்போது பெற்றுள்ள எம்ஜிஆர் பட்டா ஆவணங்கள் முறையாக கணினிமயப்படுத்தப்படும். கண்டிப்பாக கேட்டுக்கோங்க மக்களை, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு போகலாம். நம்ம மக்களின் உரிமை. பொது விநியோக திட்டம் சீர்திருத்தம். வீடு தேடி ரேஷன் பொருட்கள். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள். அனீமியா, விட்டமின் ஏ மற்றும் B12 குறைபாடுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இரும்புச்சத்து, போலிக் ஆசிட் நிறைந்த அரிசி, விட்டமின் ஏ, விட்டமின் டி நிறைந்த சமையல் எண்ணெய், செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவு ஆகியவை அனைவருக்கும் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஆரோக்கியமான தமிழ்நாடு உருவாக்கப்படும். அடுத்தது, பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட ரேஷன் பொருட்கள். ரேஷன் பொருட்களில் எடை குறைவு, தரக்குறைவு, கலப்படம், கடத்தல் ஆகியவற்றை தடுத்து நியாயமான எடையில் தரமான பொருட்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் அரிசி தவிர்த்த மற்ற அனைத்து ரேஷன் பொருட்களும் பாக்கெட்டுகளாக விநியோகம் செய்யப்படும். கலப்படத்திற்கு முற்றுப்புள்ளி. பொது விநியோக திட்டத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் கடுமையான தர பரிசோதனை செய்யப்படும். இதன் மூலம் கலப்படமற்ற தரமான பொருட்கள் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவது உறுதி செய்யப்படும். ரேஷன் கடைகள் அதிகரிப்பு. 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை அமைக்கப்படும். இதன் மூலம் கூட்ட நெரிசல் தவிர்க்க